ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு குழிப்பணியார ரெசிபி தான். இது வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை உடம்புல ரொம்ப அதிகரிக்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னால், கேன்சரை வந்து வராமல் தடுக்கிறது, கேன்சர் செல்கள் வளராமல் இருக்கக்கூடியது, கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி நம்ம வந்து செய்கிறதே கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு வந்து நல்லா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூவாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பணியாரம். வெளியே வந்து கிறிஸ்பியாகவும், உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். அதுலேயும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னோம்னா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே இது வந்து வாரத்தில் 2 நாள் வந்து இந்த ரெசிபி நம்ம ஃபாலோ பண்ணால், நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சோளப் பணியாரம், வெள்ளைச்சோள பணியாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மெஷரிங் கப்பில் நான் 1½ கப்பு வந்து வெள்ளைச்சோளம் எடுத்துட்டேன், ஜோவார். அதில் அதே கப்பில் இந்த வெள்ளைச்சோளம் பார்த்திங்கன்னா எல்லா மளிகை கடையில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது. நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள், நல்லா சுத்தப்படுத்தி நல்லா காய வச்சு வச்சுருக்குது. இது வந்து நம்ம இது கூடவே பச்சரிசி அல்லது வந்து இட்லி அரிசி எது வேணாலும் சேர்த்துங்க. நான் பச்சரிசி 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து வந்து அதிலே 1 கப் எடுத்துட்டோம். வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா வெந்தயம் வந்து இந்த வெயில் காலங்களில் சேர்த்துறது ரொம்ப நல்லது. இப்போது தண்ணி விட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சுத்தமாக நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது தண்ணி விட்டு ஊற வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்திட்டு அட்லீஸ்ட் 3 மணி நேரம் ஊறணும். மூடி வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உளுந்து மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட சோளம், அரிசி எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாருக்கு சேர்த்து ஊற வச்ச தண்ணியவே நம்ம விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தான் நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடியதையும் நம்ம அரைச்சி எடுத்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் அந்த மாவோடவே. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கைவிட்டு தான் நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகணும், நல்லா புளிக்கணும். இப்போ நான் வந்து லேட் நைட்டு தான் நான் வந்து அரைச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த நாள் பார்க்கலாம். இது 4-5 மணி நேரம் புளிச்சா போதும். ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டாம். அப்படியே இருந்தாலும் இடையில நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4½ ஹவர்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா வந்து புளிச்சு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப புளிச்சதுன்னா இந்த பணியாரத்துக்கு நல்லா இருக்காது. நம்ம இட்லிக்கு மாதிரி 8 மணி நேரம்லாம் புளிக்க வைக்கக்கூடாது. இது வந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 4½ மணி நேரம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது, நம்ம தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை. தேவையான அளவுக்கு வேறொரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், 1 கப்பு மல்லி இலைகள், 1 கேரட்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேரட்டெல்லாம் போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக வெங்காயம், கேரட்டு தாராளமாக சேர்த்திக்கலாம். அதே மாதிரி மல்லி இலைகள் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் நிறையா. இங்கே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இங்கே சீரகம் சேர்த்திட்டு ஃபைனலாக பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துனா நல்லாயிருக்கும். அதுக்காக சேர்த்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்தலாம். அது நம்மளுடைய அது ஆப்ஷனல் தான். நான் கேரட் மட்டும் சேர்த்திருக்கிறேன்.
மற்ற வெஜிடபிள்ஸ் இருந்தால் லைட்டாக வதக்கி இதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பணியாரக்கல் வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன், சூடாயிட்டிருக்கு. இப்போ பாருங்கள் சூடாயாச்சு. இதில் வந்து நம்ம நெய் அல்லது வந்து குக்கிங் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் இன்றைக்கி சேர்த்துறேன். கொஞ்சம் போல் விட்டால் போதும். ஃபஸ்ட் டைம் ரொம்ப எண்ணெயெல்லாம் இழுக்காது. இது நான்ஸ்டிக்கு தான். அதனால் இப்போது இந்த டேபிள் ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஒரு குழிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம். கரண்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம். லிட்டு போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போது 2 மினிட்ஸ்க்கு பக்கம் ஆயாச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. 2 பக்கம் ஒரே மாதிரி நேரத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து கடைசியாக ஊற்றுனது. அதனால் கொஞ்சம் நேரம் லைட்டாக இருக்குது இல்லைங்களா? இப்போது திருப்பி ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து பணியாரம் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் 2 பக்கம் ஒரே கலரில் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக இருக்குது. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரத்துக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி தான் செய்வோம். தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இருந்தாலும் தேங்காய் சட்னி தான் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால் நான் அதுதான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பணியாரம், சோள பணியாரம், வெள்ளைச்சோள பணியாரம் கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோளம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்கள் உள்ளே வந்து நல்லா வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டிருக்குறோம். நல்லா வந்து சூப்பராக வெந்துருச்சு. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி சட்னியில் சாப்பிடும்போது எவ்வளோ பிளேட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சுட சுட. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பணியாரம் பிடிக்காத பெரியவங்களுக்கு தோசை வேணாலும் ஊற்றி கொடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி. Thank you.